இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேமு. இதை பற்றியும் ப்ளஸ் பிகினர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது அண்ட் ட்ரேடிங் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மறக்காம பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கலாம். ஹாய் கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங்ல கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஸ்கேம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் கிளாஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட பேர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நானும் தான் கிளாஸ் எடுக்கிறேன். பட் இது ஏன் இது ஒரு ஸ்கேம், கைண்ட் ஆஃப் ஸ்கேம்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் சில போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தேன் கிளாஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில். பட் ஆஃப்டர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அது இது கைண்ட் ஆஃப் ஸ்கேம் மாதிரியே நிறைய பேருக்கு ப்ரொமோட் ஆகிற மாதிரி சான்சஸ் அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா 15,000 30, 12,000 கிட்டத்தட்ட 30-50,000 வரைக்கும் 1 lakh எல்லாம் வாங்குற அளவுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க இது நான் இவ்வளோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு, இது பண்ணிட்டு இருக்கு, அது பண்ணிட்டு இருக்கு. ரெகுலர் ஆட்ஸுக்கு மட்டுமே மாசம் ஒரு 10,000-15,000 மேலே செலவு பண்ணுவாங்க போல. ஸோ அந்த அளவுக்கு ஆட் போஸ்டிங் நடந்துட்டே இருக்கு. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி பேர் இருக்கும். அத்தனை கோடி பேருக்கு போகணுங்கிறதுக்காக ரெகுலரா போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ரெகுலரா ஆட் போஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஏன் கைண்ட் ஆஃப் ஸ்கேம் அப்படின்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் இன்னொருத்தங்களை ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓப்பனா என்னன்னா, இன்னொருத்தங்க நம்ம 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம், அவங்களும் பண்ணேன். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தங்களை போட்டிக்கு போய் நம்ம பணத்தை பிடுங்கிறது ட்ரேடிங் கிடையாது. ஸோ எல்லாருமே இதில் ஆஸ் யூசுவல் சம்பாதிக்க முடியும். பட் அது தப்பு கிடையாது. பட் இது என்ன ஆகுது அப்படின்னா, 10,000-15,000 ஒரு இப்போவும் நிறைய பேரோட 1 மாச சம்பளம் 1.5 மாச சம்பளமா 10,000-15,000 இருந்துட்டு தான் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்னா, ஏன் நான் சக்சஸ்ஃபுல்லி ட்ரேடிங்ல பயங்கரமா சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு 15,000க்கு ஒரு கோர்ஸை சேல் பண்ணணும், ஏன்னா ஒரு 2,000க்கோ ஒரு 3,000க்கோ அது போதும். 2,000-3,000 ஒத்து. ஸோ அந்த ரேஞ்சுக்கு நான் கோர்ஸை சேல் பண்ணலாம். எதுக்காக நான் போய் 15,000க்கு சேல் பண்ணணும்? கிட்டத்தட்ட 10 பேர் சேர்ந்தா 1.5 லட்சம் ஆச்சு. நம்ம நார்மல் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ட்ரேடர்ஸ் ஒரு 1 lakh அமௌண்ட் விசிட் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 5,000-6,000 அந்த அளவுக்கு ட்ரேடிங்ல எடுப்பாங்க. இவங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருந்தா எதுக்கு இந்த கிளாஸுக்காக 15,000 ரூபா ஒருத்தங்களை ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும்? 10 பேர் சேர்ந்தா 1.5 லட்சம் ரூபா, 100 பேர் சேர்ந்தா 15 லட்சம் ரூபா ஆச்சு. ஸோ இவங்களுக்கு இதுவே ஒரு மெயின் ப்ரொஃபஷன் தான். இவங்க ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகிட்டு மக்களை காப்பாத்துறேன், மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு எங்களை யாரும் பண்றது கிடையாது. 2,000-3,000 அஃபோர்டபுள் பிரைஸ். ஒருத்தர் ஃப்ரீயா சொல்லி கொடுத்தேன்னு அவனும் மதிக்க மாட்டான். ஸோ அதனால அட்லீஸ்ட் ஒரு 2,000-3,000 ஒர்த்தான பிரைஸ். அதுக்கு மேல நம்ம எஃபர்ட் போட்டு நம்மளா கத்துக்கிறதுல இருக்கே தவிர 15,000 கொண்டு போய் அட்வான்ஸ் கிளாஸஸ்ல கொண்டு போய் விட்டு தான் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கறதால இல்லை. 15,000 என்ன பொறுத்தவரை கைண்ட் ஆஃப் ஸ்கேம் தான். ஸோ இதுல நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இது ப்ராப்பரா கிளாஸ் சொல்லி தராங்களா, சொல்லி தரலையா, அது 2வது பட்சம். பட் இது இப்போ ஆட் போஸ்டிங் ஒரு காமனான திங் ஆனனால எல்லாருமே இது ரெகுலரா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங்ல ஒரு வாரம் ஒரு மாசம் ஒரு 2-3 மாசம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் உடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன், இது ஒரு பிசினஸ் சொல்லி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இல்ல ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க பண்றாங்க. இன்னும் அப்படின்னா ஒரு சில பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். அவனுங்க 2 பேட்ச் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. காலையில ஒரு பேட்ச், ஈவினிங் ஒரு பேட்ச். எந்த டைம்ல இவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 9:15 இருந்து 3:30 வரைக்கும் இவங்க அப்புறம் எந்த டைம்ல இவங்க ட்ரேடிங் பண்ணுவாங்க? இவங்களே 10 மணிக்கு கிளாஸ் வைக்கிறாங்க. 10 மணிக்கு கிளாஸ் வச்சு 10 மணிக்கு ஒரு கிளாஸ் வைக்கிறாங்க. அது போக ஈவினிங்ல கிளாஸ் வைக்கிறாங்க. மார்னிங் டைம்ல நம்ம கிளாஸ்ல பிஸியா இருக்கும்போது இவங்க எப்படி ப்ராப்பரா ட்ரேடிங் பண்ண முடியும்? இவங்க அப்புறம் ட்ரேடிங்கே பண்றது இல்லை. இவங்க ட்ரேடிங் பண்ணாம மற்றவங்களை ட்ரேடிங் பண்ண வைக்கிறது. இன்னும் நிறைய பேர் போஸ்ட் போடுறது என்னன்னா, ட்ரேடிங் லைஃபையே சேஞ்ச் பண்ணிடும். கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும். 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு கீழே விழுந்துருவோம், இல்லைன்னா பயங்கரமா மேல போயிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா கத்துக்கிட்டு ஆகணும். ட்ரேடிங் மட்டும்தான் லைஃப் கிடையாது. ட்ரேடிங் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். 100ல ஒருத்தருக்கு கம்ப்ளீட்டா ட்ரேடிங் ஒன் ஆஃப் த ஆப்ஷன், ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனா போயிடும். அவங்களுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா ஒன் அண்ட் ஒன்லி ட்ரேடிங்குள்ளே இருப்பாங்க. மற்றவங்கள ஒரு செகண்டரியா வச்சுக்குவாங்க. ஸோ இப்படிதான் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரேடிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு 15,000-20,000 அப்படிங்கிறது ரொம்ப 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 ஓவர். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஏமாத்துற வேலை தான். அவங்க சம்பாதிக்கிறதுக்காக சும்மா நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்லைன்னா சொல்லல. பட் 15,000க்கு ஒத்து கிடையாது. ஸோ நீங்க அந்த மாதிரி இப்போ கிளாஸ்ல போய் ஜாயின் பண்றவங்க யோசிச்சுக்கோங்க. நானும் கிளாஸ் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ ஆன்லைன்ல ப்ரொமோட்லாம் பண்றதே இல்லை, சுத்தமா நிறுத்திட்டேன். நான் அந்த கிளாஸஸ்ல பிஸியா இருக்கனால
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, என்னோட ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் மூலமா அவங்க ரெகுலராக எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து ஆன்லைன் வந்து எந்த போஸ்ட்டும் பண்றதில்ல. ஸோ நம்ம பண்றது வந்து ப்ராப்பரா எப்படி அட்வான்ஸ் கிளாஸ் வந்து டெக்னிக்கல் கிளாஸஸ் டெக்னிக்கல் அனலைசிஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னொன்று, ட்ரேடிங்ல பிகினர்ஸ் பண்ற தப்பு, பிகினர்ஸோட மோட்டிவ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்குள்ள என்டர் ஆன உடனே நம்ம பண்றது ஏதோ நம்மளுக்கு எப்படியோ ட்ரேடிங்ல ஏதோ ஒரு சில புரோக்கர்ஸ்ல எல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆனால் யார்கிட்ட போகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் எல்லாம் கால்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய பேர்ட்ட போகும். ஸோ கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து கால்ஸ் கொடுப்போம், நீங்கள் வந்து 40% கமிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கால்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் டே கால்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு 10,000 ப்ராஃபிட் வருதுன்னா 4,000 அவங்க வாங்கிக்குவாங்க, 6,000 உங்களுக்கு ப்ராஃபிட். செகண்ட் டே ஒரு ப்ராஃபிட் வரும். தேர்ட் டே 40,000 50,000 லாஸ் ஆகும். அந்த லாஸ் வந்து உங்க மேல பிளேம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட் நீங்க கொடுக்க தேவையில்ல, அதுக்கு மேலே நீங்க அதை பண்ண மாட்டீங்க, மொத்தமா லாஸ் ஆகி போகும். இந்த சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு நடக்கும். இன்னொன்னு, பேராசை. ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு 1 year 2 year வந்து பிக்சடா ஒரு இது வச்சுக்கோங்க, ஒரு டார்கெட். ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளவு அமௌண்ட் டார்கெட், இவ்வளவு அமௌண்ட் லாஸ், இந்த அமௌண்ட் லாஸ் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். இந்த அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு மேல நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் ட்ரெண்டிங் டேஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ட்ரெண்டிங் டேஸ் இதுக்குள்ள வராது. ட்ரெண்டிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா சும்மா நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எடுக்கிற இடத்துல 10,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரெண்டிங் டேஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மலா பிகினர்ஸ் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு அப்படி சொல்ல வேண்டாம். ஒரு ப்ராப்பரா எனக்கு இவ்வளவு லாபம் வேணும், இவ்வளவு நஷ்டம் வேணும், இந்த நஷ்டத்தை நான் ஒரு நாளைக்கு நேர்த்துக்கு தயார், இந்த நஷ்டத்துக்கு கீழே போட்டுச்சா என் தூக்கம் கெட்டு போயிடும் அப்படிங்கிற நிலைமையில கரெக்டா ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தேவையில்லாம எந்த இடத்துல கிளாஸுக்குன்னு சொல்லி செலவு பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.